தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஜனநாயகம் திரைப்படத்தோட அஃபிஷியலான இசை வெளியீட்டு விழா எப்போ எங்கே நடக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸோ தளபதி விஜய் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த திரைப்படம் தளபதி விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம்னால் வந்து இந்த திரைப்படத்தின் மீது ஒரு எமோஷன் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்கு. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா, அதாவது கரூரில் 41 பேர் உயிரிழந்தாங்க. ஸோ அந்த 41 பேர் வந்து உயிரிழந்ததால் வந்து இந்த இசை வெளியீட்டு விழா நடக்காது, இதுக்கு மேலே எந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியும் நடக்காது அப்படிங்கிற வதந்திகள் சோஷியல் மீடியாவில் வந்து பரவியது. ரசிகர்களும் இதை வந்து நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இது வந்து ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்து இருந்தது. ஏன்னா வந்து அது நார்மல் இசை வெளியீட்டு விழா கிடையாது. அது வந்து விஜய் அவர்களுக்கு இத்தனை 30 வருஷம் தன்னோட சினிமா வாழ்க்கைக்கு கொடுக்குற ஃபேர்வெல் மாதிரி வந்து அந்த விழாவை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அந்த விழாவில் வந்து கலந்து கொள்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு செய்திகள் பரவும் போது வந்து முக்கியமாக ரசிகர்களே இதை நம்பும்போது வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க மக்கள். இந்த சமயத்தில் இப்போ பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஜனநாயக திரைப்படத்தோட அஃபிஷியல் இசை வெளியீட்டு விழாவை பற்றி. வந்து ஜனநாயக திரைப்படத்தோட அஃபிஷியலான இசை வெளியீட்டு விழா நடக்க போகிறது. என்னைக்கு நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது பார்த்தீங்கன்னா வந்து வருகிற டிசம்பர் 27 பிரம்மாண்டமாக இசை வெளியீட்டு விழாவை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இசை வெளியீட்டு விழா எங்கே நடக்க போகுது பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் தான் வந்து இந்த ஒரு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒர்க் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் நடக்காத ஒரு தமிழ் ஈவெண்ட் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான ஈவெண்ட்டாக வந்து துபாயில் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்த வந்து படக்குழு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அதிகமான செலிபிரிட்டிஸ் வந்து வருவதால் அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடு. முக்கியமாக விஜய் அவர்கள் இப்போ ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னால் வந்து அதிகமான பாதுகாப்பு விஜய் அவர்களுக்காக வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்காம். இந்த இசை வெளியீட்டு விழாவில் நிறைய எமோஷனான விஷயங்கள், அனிருத் அவர்கள் லைக் கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகிறது. அதையும் தாண்டி இந்த இசை வெளியீட்டில் அஃபிஷியலாக டெலிவிஷனில் வந்து லைவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ரைட்ஸ் வந்து ஜி தமிழ் இல்லை விஜய் டிவி வாங்க போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அப்படி வந்து டெலிவிஷன் லைவ் வரனாலும் யூடியூப் லைவ் வந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மந்த் எண்டே வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா, வித் ப்ரோமோவோட வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு தான் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் டிசம்பர் 27 நாம் எல்லாரும் எதிர்பார்க்கும் ஒரு பெரிய சம்பவம் வந்து நடக்க போகிறது. ஒரு திருவிழா மாதிரி வந்து ரசிகர்கள் அதனை வந்து கொண்டாட போகிறார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.